குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூரிலிருந்து. இன்றைய தகவல் ஆடிப்பெருக்கு. நாளை ஆடி 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு நாளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, புதிய தொழில்கள் வணிகங்களை துவங்கலாம், புதிய வேலைக்கான முயற்சிகள் எடுக்கலாம், சுய தொழில்கள் துவங்கலாம், கலைகள் கற்க துவங்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் எதை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும். அதற்காக பணவரவு பெருக நகைதான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பும் மஞ்சள் கிழங்கு உப்பு மஞ்சள் மட்டும் வாங்கி வைத்தால் போதுமானது. மேற்கொண்டு அரிசி, சர்க்கரை, பருப்பு, உப்பு, மிளகாய், புளி, எண்ணெய் போன்ற பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வீட்டில் வைத்துக்கிட்டால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் அனைத்தும் நிறைவாக இருக்காமல் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும். ஆடிப்பெருக்கு நாளில் ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம், பூ, காதோல கருகமணி, திருமாங்கலி சரடு, மேற்கொண்டு ப்ளவுஸ் பிட்டு, சேலை இந்த மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி சூரிய பகவானையும் வணங்கி 7 புண்ணிய நதிகளின் பெயர்களை சொல்லி வணங்கி வழிபட வேண்டும். இது புண்ணிய நதிகளுக்கு சென்று நம்ம இந்த மாதிரி மேற்கொண்ட வழிபாட்டினை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு செம்பு தண்ணீரில் மஞ்சள் போட்டு நிவேதனம் வைத்து மேற்கூறிய பொருட்களை எல்லாத்தையும் வைத்து ஒரு சுமங்கலி பெண், வயது முறிந்த நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராவது சுமங்கலியாக இருக்கிறவங்க இந்த பூஜையை செய்வாங்க. அவங்ககிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த மஞ்சள் கயிறை நம்ம சுமங்கலி பெண்கள் கட்டிக்கணும். கல்யாணம் ஆகாத பெண்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த கயிறை, மஞ்சள் கயிறை கையில் கட்டும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் பெற்று கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், திருமணம் விரைவில் நடக்கும். புண்ணிய நதிக்கரைக்கு இப்போ காவேரி நதிக்கு போகிறதுக்கு இப்போ தடை போட்டிருக்காங்க. அதனால் வீட்டில் இருந்தே இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. சுமங்கலி பெண்கள் தாலி மாற்றுவதற்கு காலையில் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம் மிக சிறந்தான நற்பலனை கொடுக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கிங்க. இதனால் கணவர் ஆயுளோடு இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய நன்மைக்கு. மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.